ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வேர்ல்ட்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் சிவன் ஸ்டாச்சு எதுனவங்க யாருக்காச்சும் தெரியுமாங்க? நம்ம கர்நாடகாவில் இருக்க முருடீஸ்வரில் இருக்க சிவன் ஸ்டாச்சு தாங்க. அது யாருனால அந்த ஒரு கோவில் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம ராவணனால் தாங்க இந்த ஒரு கோவிலே வந்துட்டு உருவாக்கப்பட்டுச்சு. என்னடா சொல்கிற, ராவணனாலையா அப்படின்னு சிலர் வந்துட்டு கேட்குறவங்க இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி தான் நான் இந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் உங்க கூட. கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் கதை புரியாமல் போயிடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட பிரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உள்ளே போகலாம். ஆத்மலிங்கம், இந்த லிங்கத்தை வந்துட்டு நம்ம அடைஞ்சிட்டோன்னு வைங்களேன், நமக்கு சாவே கிடையாதுங்க. அந்த லிங்கத்தை அடைகிறதுக்காக ராவணன் வந்துட்டு சிவனை நோக்கி ரொம்பவே தீவிரமாக வந்துட்டு தவம் இருந்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கப்போ வந்துட்டு சிவன் அவருக்கு அந்த ஆத்மலிங்கத்தை கொடுக்கவே இல்லை. நம்ம ராவணன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, எங்களை அந்த ஆத்மலிங்கத்தை அடைகிறதுக்கு அவனோட 10 தலைகளை ஒவ்வொரு தலையாக வந்துட்டு வெட்ட ஆரம்பிக்கிறான். அப்படி வெட்ட ஆரம்பிக்கிறப்ப சிவன் வந்துட்டு ராவணனுக்கு நேராக வந்துட்டு வராருங்க. வந்தவர் சொல்கிறாரு, நீ இப்பெல்லாம் பண்ணாத, நான் உனக்கு ஆத்மலிங்கத்தை கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறாரு. சரின்ட்டு அவரும் சிவனும் வந்துட்டு ஆத்மலிங்கத்தை ராவணன்ட்ட கொடுத்துட்றாருங்க. கொடுத்துட்டு சிவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆத்மலிங்கத்தை நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன், இதை நீ இலங்கைக்கு சென்று வைக்கிற வரைக்குமே இந்த ஆத்மலிங்கத்தை நீ கீழே வச்சிடக்கூடாது, அப்படி வச்சுட்டேன்னா அது அந்த இடத்த விட்டு நகராது, அங்கேயே அது வந்துட்டு பிரதிஷ்டியான மாதிரி அப்படின்றத சொல்கிறாருங்க. ராவணனும் அவர் சொன்னதுக்கு சரின்ட்டு அந்த ஆத்மலிங்கத்தை கொண்டு போய்கிட்டு இருக்காரு. நாரதருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு விநாயகர் கிட்ட போய் சொல்கிறாரு, விநாயகா, உங்கள் அப்பா வந்துட்டு ராவணன் கிட்ட ஆத்மலிங்கத்தை கொடுத்துட்டாரு, இனி எவ்வளோ ஆபத்து வரும்னு தெரியாது அப்படின்றத சொல்கிறாரு. விநாயகர் சரின்ட்டு அவரோட திருவிளையாடல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ராவணன் வந்துட்டு காலையிலையும் சாயங்காலமும் சிவனை வந்துட்டு தொழுதுருவாருங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், விநாயகர் அவளோட திருவிளையாடலில் ஒரு மாடு மேய்க்கிற பையனாக வந்துட்டு அரேபியன் சி அந்த சைடு வந்துட்டு போகிறாரு. நம்ம ராவணன் வர பக்கம் அவர் மத்திய பொழுதையே வந்துட்டு சாயங்கால பொழுதாக வந்துட்டு அவர் வந்துட்டு மாற்றுறாரு. மாற்றி போயிட்டுருக்கப்ப ராவணன் வந்துட்டு பார்க்குறாரு, சாயங்காலம் ஆகுது, நம்ம இப்போ சிவனை தொழுதுகணுமே, இப்போ நம்ம இதை கீழே வச்சுட்டோன்னா இது இங்கேயே பிரதிஷ்டி ஆயிரும், நம்மளால் எடுக்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. அப்போ விநாயகர் அந்த மாடு மேய்க்கிற பையன் ரூபத்தில் வந்துக்கிட்டு இருக்காரு ஆப்போசிட்டில். அப்போ ராவணன் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், அந்த பையனை வந்துட்டு கூப்பிட்டு, இந்த லிங்கத்தை வந்துட்டு நீ கையில் வச்சுக்கோப்பா, நான் வந்துட்டு காலையிலேயே சாயங்காலமும் சிவனை வந்துட்டு தொழுதுருவேன், அதனால் இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு, நான் சிவனை வந்துட்டு தொழுகிறதுக்காக போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் கடலில், அது வரைக்கும் இந்த லிங்கத்தை வந்துட்டு நீ கையிலேயே வச்சிரு, கீழே வச்சிடாத, உனக்கு அவசரம்னா என் பேரை வந்துட்டு கூப்பிடு, நான் வந்துட்டு ஓடி வந்துடுறேன் அப்படின்றத சொல்கிறாருங்க. விநாயகரும் வந்துட்டு அந்த மாடு மேய்க்கிற பையனும் வந்துட்டு சரின்னு சொல்கிறான். சொல்லிட்டு ராவணன் வந்துட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த பையன் வந்துட்டு கூப்பிடுறான். 3 டைம் வந்துட்டு கூப்பிடுறான். ரொம்பவே வேகமாக வந்துட்டு கூப்பிட்டுடுறாங்க. ராவணன் வெளியே வராரு, சீக்கிரமே ஓடி வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த பையன் வந்துட்டு ஆத்மலிங்கத்தை கீழே வச்சிடுறாங்க. அந்த லிங்கம் அங்கேயே பிரதிஷ்டை ஆயிடுச்சு. ராவணனுக்கு கோபம் அதிகமாயிருச்சுங்க. அவர் வந்து அந்த பையனை மண்டையிலேயே கொட்டி வைக்கிறாரு. அப்படி கொட்டி வைக்கிறப்ப அவர் நினைக்கிறாரு, எனக்கு கொடுத்த ஆத்மலிங்கத்தை நீங்களே உங்கள் குடும்ப நபர்களால் நீங்களே வந்துட்டு இதை திரும்பி வாங்கிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு ரொம்ப கோபத்தோட நம்ம ராவணன் வந்துட்டு இருக்காருங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களை ராவணனோட 20 கைகளால் அந்த ஒரு ஆத்மலிங்கத்தை அங்கேருந்து உடச்சி எடுக்கிறதுக்கு அவர் வந்துட்டு ட்ரை பண்ணுறாரு. அவனால் சுத்தமாக முடியலைங்க. ரொம்ப கோவத்தோட அந்த லிங்கத்தை வந்துட்டு எடுக்க பார்க்குறாரு. அந்த லிங்கம் வந்துட்டு 5 பாகங்களாக சிதறிடுது. அதில் ஒன்று தான் இந்த முருடீஸ்வர் சிவன் கோயில். ராவணன் வந்துட்டு அந்த பையனை வந்துட்டு கொட்டுறப்ப விநாயகர் வந்துட்டு அவரோட ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துடுறாருங்க. அப்போ தான் ராவணனுக்கே தெரிய வருது இது அவங்களுடைய திருவிளையாடல் அப்படின்றது. இங்கே இருக்க இந்த சிவன் ஸ்டாச்சு இருக்குல்ல, இதோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களை 37 மீட்டர்ஸுங்க, அதாவது 123 அடி இருக்குது. இதுதான் வந்துட்டு வேர்ல்டுலேயே 2வதான பெரிய சிவனோட சிலை. ராஜகோபுரம் வந்துட்டு 72.4 மீட்டர்ஸ், 237.5 அடி உயரமான ராஜகோபுரம் இந்த ஒரு கோயில் கோபுரங்க. இந்த கதைலாம் உனக்கு யாரா சொன்னா அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்களா? அதாவது நான் இப்போ முருடீஸ்வர் கோயிலை விசிட் பண்ணியிருந்தப்ப அந்த சிவலிங்கத்தை கீழே தாங்க கோயில் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம விசிட் பண்ணியிருந்தப்ப அங்கே வந்துட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னு வைங்களேன், இந்த ஒரு மியூசியம் மாதிரி இருக்குங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத அவங்க வந்துட்டு சிலைகள் சிற்பமாக வந்துட்டு செதுக்கி வச்சுருக்காங்க. அதை பார்த்தாலே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த கதை வந்துட்டு கொஞ்சம் புரியுங்க. அதை வச்சு தான் நான் உங்ககிட்ட இதை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கோவில் வந்துட்டு ஒரு டிவோஷனல் ஸ்பாட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே இருக்குங்க. கோவிலை சுற்றி 3 பக்கமே வந்துட்டு அரேபியன் சீயால் கவர் ஆகப்பட்டிருக்கு. இங்கே வந்துட்டு
எல்லாருமே அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஹானஸ்டாகவே நடந்துக்கிறாங்க. நம்ம ஆட்டோவில் வர்றதுல இருந்து ஹோட்டல்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலையுமே எல்லாருமே ரொம்ப ஹானஸ்டாகவே இருந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லாருக்குமே முக்காவாசி பேருக்கு வந்துட்டு தமிழ் தெரிஞ்சிருக்குங்க. சிவன் மேலே பக்தி இருக்கீங்கன்னா இந்த ஒரு கோயிலை போய் விசிட் பண்ணுங்க. இல்லை வெக்கேஷனை வந்துட்டு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இங்கே போய் விசிட் பண்ணலாங்க. ஏன்னா சுற்றி வந்துட்டு பீச் இருக்கிறது ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எங்கே இருந்தாலும் இங்கே கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு வரலாம். இங்கே இதை சுற்றியே வந்துட்டு மீதி 4 லிங்கங்களும் இருக்குது, அதையும் நீங்கள் போய் விசிட் பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதை பற்றி தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய அப்டேட் வேணும் என்னோட பிரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை, ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.